வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 பேசிக்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த 5 பேசிக்கையும் எப்படி மூவிங்கில் பண்ண போதும், மூவிங்கில் அதாவது எப்படி ஃபார்வேர்ட் பண்ணணும், எப்படி பேக்வேர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ முதல் பேசிக் உங்களுக்கு நான் எல்லா பேசிக்கும் திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து நம்ம வாரல் பண்ணோம், ரெண்டாவது பேசிக் வந்து வெட்டு பண்ணோம், மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா நம்ம பகுல் வெட்டு பண்ணோம், நாலாவது பாடம் கிறுக்கி வெட்டு பண்ணோம், ஐந்தாவது உடான் பண்ணோம். ஸோ இந்த 5 பாடத்தையும் எப்படி மூவிங்கில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அது மூவிங்கில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா எப்படி மூவ் பண்ணுறது, எப்படி பின்னாடி வருது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ சிலம்பத்தில் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே கையில் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து பிகினருக்கான கோர்ஸுங்கனால கொம்பு இல்லாமல் கையில் தான் பண்ண போகிறோம். கவனிங்க எல்லாரும். ஸோ இப்போ நம்ம நேராக நிற்கிறோம் பாருங்கள். நம்ம நிற்க போகிற நிலை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டி நிலை. முதல்ல எப்படி நிற்கிறோம்னா அட்டென்ஷன் நிற்கிறோம். அங்கேருந்து நேராக காலை பின்னாடி வச்சு நேராக அப்படி நிற்கிறோம். நல்ல ஒண்டி நிலை. முன்பக்கம் கால் பார்த்தீங்கன்னா நல்லா மடக்கி இருக்கணும், நேராக இருக்கணும். இது பேர் ஒண்டி நிலை. இங்கேருந்து காலை அப்படி ஏற்றி முன்னாடி வரும், எகெயின் 2 பின்னாடி வரும். இதே மாதிரி பின்னாடி போக போகிறோம். 1 பின்னாடி, எகெயின் 2 பின்னாடி. திரும்ப செய்கிறேன். உங்களுக்கு வந்து பக்கவாட்டு திசையில் செஞ்சு காமிக்கிறேன். எல்லாரும் பாருங்கள் நம்ம எந்த மாதிரி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு 4-5 கவுண்ட் நான் செஞ்சு காமிக்கிறேன். நேராக நிற்கிறீங்க, அட்டென்ஷன். இங்கேருந்து நேராக நிலை வைக்கிறோம் பாருங்கள். ஒண்டி நிலை நேராக பார்க்குறோம். 1 2 3 4 இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிட்டோம். இப்போ பின்னாடி வர போகிறோம் பாருங்க. 1 2 3 4. ஸோ இதுதான் இப்போ நேராக பண்ணி காமிச்சிடறேன். முதல்ல உங்களுக்கு நேராக ஒண்டி நினைக்கிறோம். முதல்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணது பேசிக்கோட பேர் வந்து வாரல். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி வாரல் முதல் பயிற்சி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறோம். நேராக நிற்கிறோம், வாரல்ல மூவ் பண்ண போகிறேன் பாருங்க. வாரல் 1, வாரல் 2, வாரல் 3. இப்போ இறங்க போகிறோம். 1 உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய கவுண்ட் பண்ணலாம். 2 3 பாருங்க. இதை திரும்ப செய்ய போகிறேன், பொறுமையாக செய்கிறேன் பாருங்க. இங்கேருந்து முதல்ல காலை முன்னாடி வைக்கிறீங்க, அப்புறம் வாரல், எகெயின் காலை முன்னாடி வைக்கிறீங்க, எகெயின் வாரல், எகெயின் காலை முன்னாடி வைக்கிறீங்க, எகெயின் வாரல். திரும்ப இதை செய்கிறேன் பாருங்க. பின்னாடி போகணும், கால் பின்னாடி இறக்கணும், கொம்பு எந்த திசையில் இருக்கோ அங்கேயே பண்ணணும். அதாவது கொம்பும் காலும் சேர்ந்து வரும். சரிங்களா, சேர்ந்து பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து திசை சைடில் புரியணுங்கிறக்கா சைடில் பண்ணுறேன். எல்லாரும் கவனிங்க பாருங்க. நேராக நிற்கிறோம், இங்கேருந்து மூவ் பண்ணுறோம். 1 2 3 4. இப்போ அதில் ரிவர்ஸ் பண்ணுறோம், பேக்வர்ட். 1 2 3 4. இப்படி வாரல் பண்ணுறது, எப்படி மூவ் பண்ணணும், எப்படி பின்னாடி வரணுங்கிறத பார்த்தோம். இதே மாரி தான் அடுத்த பேசிக்கும் வரும். இப்போ நம்ம பண்ண போகிறது வெட்டு பாருங்க. இரண்டாவது பேசிக். ரெண்டு வெட்டும் வாரலும் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். ரெண்டும் பார்க்குறக்கு ஒரே மாதிரியே தான் இருக்கும். பட் நம்மளோட டார்கெட் மட்டும் மாறும். வாரல் பார்த்தீங்கன்னா எதிரியுடைய கீழ்ப்பகுதி, அதாவது வந்து பின்பக்கமாக இப்படி போய் அடியிலிருந்து அடிப்போம். வெட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழிருந்து மேலே வந்து மேல் பகுதியில் அடிப்போம். இது ரெண்டு தான் வெட்டுக்கும் வாரலுக்குள்ள வித்தியாசம். ஸோ இது நீங்கள் வெட்டு வாரலும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வெட்டு எப்படி மூவிங்கில் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க. நேராக நிற்கிறேன், அதே மாதிரி தான் நிற்கிறோம், நிலையெல்லாம் அதே தான். காலை ஓட்டும் போது ஏறி தலையில் ஒரு வெட்டு பாருங்க. அப்படியே 2 3 4 அப்படி வரும். இப்போ திரும்ப இறங்கிக்கிறோம் பாருங்க. அப்படியே இறங்கி 1, இப்போ இறங்கி 2, இறங்கி 3, இறங்குறோம் 4. இப்போ இதே உங்களுக்கு பக்கவாட்டு திசையில் செய்கிறேன் பாருங்க. நம்ம நேராக நிற்கிறோம், ஒண்டி நிலை. 1 2 3 4. அப்படியே பின்னாடி 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ நம்ம எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துட்டோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். ஒரு 10 கவுண்ட் பண்ணலாம், 5 கவுண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ, உங்கள் இட வசதி தான் நீங்கள் எத்தனை கவுண்ட் வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண உங்களோட சிலம்பமோட அந்த சுத்து உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப அழகாக வரும். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தது மூவிங்கில் ஃபார்வர்ட். அதாவது வந்து உங்களுக்கு நான் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் தரலை, ஏன்னா இது வந்து வீடியோ கிளாஸு. ஸோ இதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. இது வந்து கால்மானம்னு சொல்லுவாங்க, ஒண்டி நிலை சொல்லுவாங்க, அப்போ ஏச்சம் இறக்கம் சொல்கிறாங்க. ஒரு பகுதியில் ஒரு பேரில் இருக்குது. உங்களுக்கு புரிகிறமே சொல்லணும்னா இது வந்து கால்மானம் 1. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட். அதாவது வந்து வெட்டு வந்து ஃபார்வர்டில் பண்ணுறோம், பேக்வேர்ட் பண்ணுறோம். அதேமாதிரி வாரல் ஃபார்வர்ட் பண்ணுறோம், பேக்வேர்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் மூவாகவே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம்.
கால்மானம் ஒன்றாவும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம 3வது பேசிக் 4வது பேசிக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதோட எப்படி ஏற்றம் இறக்கம் வந்து எப்படி ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் 3rd and 4th பேசிக் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.